தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி. சர்க்குருநாத் மகாராஜ் கி ஜெய். குருநாதருடைய பரம கருணையினால் எங்களுடைய இந்த காசி யாத்திரையில் எங்களால் மறக்க முடியாத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கங்கா நதி பிரவாகத்தில் எங்களுடைய இந்த படகு சவாரி தான். அதாவது புராண இதிகாசத்தில் இருக்கக்கூடிய சேத்திரம் இந்த வாரணாசின்னு சொல்லக்கூடிய காசி சேத்திரம். இந்த காசி சேத்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவமானது மகத்துவமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கங்கா பிரவாகத்தில் அழகாக படகு சவாரி செய்து கொண்டே இந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய 64 காட், அதாவது 64 படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 64 படித்துறையும் இந்த படகு சவாரி மூலமாக தரிசிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம்தான். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு படகு சவாரியை பார்க்குறச்ச ஒரு பிரமிப்பாக இருக்குது. இந்த இப்பேற்பட்ட சேத்திரத்தில், அதுவும் புராணத்தில் இதிகாசத்தில் மிக பழமையான புராதனமான இடம். மேற்கொண்டு நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அந்த தமிழ்நாட்டில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த காசி விஸ்வநாத ஸ்தலம் வாரணாசி. அப்பேற்பட்ட மகான்களுடைய திருவடிப்பட்ட அற்புதமான சேத்திரம். அந்த சேத்திரத்தில் அவர்களுடைய திருவடிப்பட்ட இடமெல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த கங்கா பிரவாகத்தில் ஒவ்வொரு படித்துறைகள்லையுமே எத்தனையோ மகான்கள் தொன்று தொட்ட காலத்திலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்நானம் பண்ணுறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய அவதார புருஷர்கள் கூட நித்தமும் கண்களுக்கு தெரியாமல் வந்து இந்த இடத்துல ஸ்நானம் செய்கிறதா ஒரு அர்த்தமும் உண்டு, ஐதீகமும் உண்டு. ஆகையினால் இந்த படகு சவாரியில் பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே அவசியம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வாரணாசி யாத்திரைக்கு சென்று குருநாதருடைய கருணையினால் இந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்கணும். பொதுவாக வாழ்க்கையில் என்னப்பா அப்படி சாதிச்சிட்ட, என்னப்பா பெருசாக அனுபவிச்சிட்டன்னு கேட்குறாங்க இல்லையா. நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவமாக இல்லையாங்கிறத விட இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி யாத்திரை சேத்திரங்கள், சேத்ராடனம், அதாவது தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு புனிதமான சேத்திரம்னா வாரணாசி சேத்திரம்தான். இந்த வாரணாசி சேத்திரத்திலேயே ஒரு அழகான சிவபெருமானுடைய சன்னிதானமும் உண்டு. திருப்பனந்தாள் காசி மடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு உரியது அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இந்த படகு சவாரியிலேயே 2 காட், அதாவது வந்து ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடங்களையும் தரிசிக்கிற மாபெரும் பாக்கியமும் கிடைச்சிது. இந்த ஓடக்கூடிய பிரவாகமாகிய கங்கா சாட்சாத்து காசி விஸ்வநாதனாகிய பரமேஸ்வரனுடைய திருச்சடையிலேருந்து பொங்கி பிரவாகமாக நம்மளுடைய பாவங்களை அழிக்கிறதுக்காகவே இந்த தேவி வரா. இந்த தேவி வராள் அப்படின்றத விட இந்த தேசத்துக்காக பகவான் தன்னுடைய செஞ்சடையிலேந்து உகுத்து இன்றைக்கி நமக்கு பிரவாகமாக அழியாத ஜீவநதியாக வற்றாத நதியாக பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த பாக்கியம் ரொம்ப 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 முக்கியமானது. ஒவ்வொரு படித்துறையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராஜா காட், ஹனுமன் காட், கேதார் காட், வராகி காட், மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரகா காட், என்னென்ன விதமான படித்துறைகள். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில துறைகள்லாம் கங்கா ஆரத்தி எடுக்கக்கூடிய விசேஷங்களும் உண்டு. மெயினான படித்துறை காசி விஸ்வநாதருடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்குது. அங்கே தான் கங்கா ஆரத்தி எடுக்கிறது உத்தமமாக நடந்துட்டுருக்கு. அதை போலவே இன்னும் சில படித்துறைகளில் பௌர்ணமி தினத்துலேயும் ரொம்ப அற்புதமாக பண்ணப்படுறத அடியன் வந்து பார்த்தேன். இது வந்து பாருங்கள், ராஜா காட், ராணி காட், ஒவ்வொரு விதமான திருநாமங்களை சூட்டி, அதுவும்
புராணத்திலேருந்து இதிகாசத்திலேருந்து வந்த புராணங்கள் இதிகாசங்கள் வரக்கூடிய திருநாமங்களையே வச்சு இந்த படித்துறைகளுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம நிறைய இந்த புராண இதிகாசங்கள் நிறைய அந்த காசி சேத்திரத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஹரிச்சந்திரன் இங்கே தான் வெட்டியான வேலை பார்த்தாரு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், புரியுதுங்களா? ஆனால் படிச்சிருக்கோம், ஆனால் அந்த இடங்களுக்கு போக போகத்தான் அதெல்லாம் சத்தியம் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். இன்றைக்கும் இந்த காசி சேத்திரத்தினுடைய மகத்துவத்தை உணராதவங்க அவர்களெல்லாம் உணரணும் அப்படின்னா அவங்களாம் இங்கே வந்தால் தான் உணர முடியும். வரத்துக்கு அம்மையின் அப்பனுடைய கிருபை இருந்தால் தான் வர முடியும். ஏன்னா பகவான் இல்லை, தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் இந்த உலகத்தில் ஜாஸ்தி. கண்ணு முன்னாடி தெய்வம் இருக்குது. என்ன தெய்வம்னா நம்மளுடைய பெற்றெடுத்த தாயே ஒரு தெய்வம் தான், தகப்பனும் ஒரு தெய்வம் தான். நம்ம ஹிருதயத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து ஓயாமல் துடிச்சிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா, ஹார்ட், இதயம். அந்த இதயமே அந்த பரமேஸ்வரன் தான். இதுக்கு மேலே நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஆகையினால் தெய்வீகத்தை உணரணும், ஆன்மீகத்தை நாடணும், ஆத்மானுபூதின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு வராத மகான்களே கிடையாது. இன்னும் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ மகான்கள் இந்த க்ஷேத்திரத்தில் உலாவிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு காட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஏதோ ஒரு துறவிகளோ ஞானிகளோ ஏதோ ஒரு ஆத்மீக சாதகன் உட்கார்ந்து நாமஜபம் பண்ணுறத அடியன் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய கிடைச்சிது நமக்கு. சொல்லி மாளாத மகான்கள். கபீர்தாசர் பிறந்தது ஒரு மகமதிய குடும்பமாக இருந்தாலும் அவருடைய வாக்கில் ராமநாமம் ஜொலிச்ச இடம் இந்த வாரணாசி. நம்முடைய நாயன்மார்களில் ஒரு நாயன்மார்கள் இங்கே அப்பனை பற்றி யார், நம்மளுடைய காசி விஸ்வநாதரை பற்றி அவ்வளோ மகத்துவம் பொருந்திய விஷயங்களாக பாடியிருக்கார். இதெல்லாம் அடியனுக்கு இது ஃபஸ்ட் டைம். ஆதலால் அடியனுக்கு இந்த யாத்திரையை பற்றி இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறது அப்படின்றது காண கிடைக்காத ஒன்று. ஆனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு பல பேர் ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம சுக்ருதம்னு சொல்லுவாங்க. அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியமும் பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தமும் இருக்கிறதுனால தான் இந்த மண் காசின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணுக்கும் அந்த ஜீவனுக்கும் தொடர்புகள் இருக்கிறதுனால தான் அடிக்கடி அவங்களால போயிட்டு வர முடியுது. நிறைய யாத்திரையெல்லாம் பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த டூரிஸ்ட்லாம். அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சங்கல்பம் இருக்குது. அதாவது அவங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் பாக்கியம் இருக்கிறதுனால தான் தானும் அனுபவித்து 10 பேரையும் கூட்டு காட்டுற அளவுக்கு தெய்வம் கிருபை பண்ணியிருக்கு. அந்த தெய்வம் கிருபை பண்ணியிருக்கோ இல்லையோ, தெய்வ சுரூபமாக இருக்கக்கூடிய குருநாதர் கிருபை பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் பரமசத்தியம். இதோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த அழகான குருவிகள் எல்லாம் பாருங்கள். அதுக்கு அழகாக ஆகாரம் கொடுக்குறச்ச அவ்வளோ அழகாக அதை சாப்பிட்ற அழகு இருக்கே, அதெல்லாம் காண கிடைக்காது. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உள் வாங்கி கொண்டு வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கோம், அதற்கான அர்த்தம் வேணும் அப்படின்னா க்ஷேத்திரங்களுக்காக போங்க. ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கும் போகணும். இந்த சாமியை கும்பிட மாட்டேன், அந்த சாமியை கும்பிட மாட்டேன்லாம் எதுவும் கிடையாது. எல்லா தெய்வமும் ஒன்று தான், பரம்பொருள் ஒன்று தான்ங்கிறது தான் ஈசனுடைய தத்துவமே. ஆகையினால் அவசியம் எல்லாரும் எல்லா புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கும் போகத்தான் ஆன்மீக லாபத்தை சம்பாதிக்க முடியும்ங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஹரிச்சந்திரா காட். இங்கே தான் அந்த ஹரிச்சந்திர மகாராஜா வெட்டியானா வேலை பார்த்த இடம் அப்படின்றது பாவிக்கப்படக்கூடிய ஒரு புராண இதிகாசத்தில் நம்ம படிக்கக்கூடிய இடம்தான் இந்த அற்புதமான ஹரிச்சந்திரா காட். காண கிடைக்காத காட்சி குருநாதருடைய பரம கருணையினால் காட்டுறோம். எல்லாரும் மகத்துவம் புரிந்த இந்த அற்புத நேரத்தை பயன்படுத்தி இந்த காட்சி எல்லாம் குரு கிருப்பையினால் பாருங்கள். ஒவ்வொரு காட்சிகளுமே அம்மையும் அப்பனுடைய சங்கல்பத்தினாலேயே நமக்கு கிடைக்குது. ஆகையினால் நம்மளுடைய பெற்றோர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், நம்மளுடைய முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், நம்ம சேர்த்து வைத்த மாபெரும் புண்ணியம், எல்லாவற்றுக்கும் மேலே
நம்மளை படைத்த அம்மை அப்பனுடைய மாபெரும் கிருபை, குலதெய்வத்தினுடைய கிருபை, இவை எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு ஜீவன் வந்து காலடியே வைக்க முடியும், இல்லைன்னா வைக்க முடியாது. ஆகையினால் காசு பணம் இருந்துட்டால் வந்துடலான்னா சத்தியமாக முடியாது. எல்லாருடைய மறைமுக ஆசீர்வாதம் இருந்தால்தான் வர முடியும். அதோட குரு கிருபை இல்லாமல் இந்த க்ஷேத்திரத்தில் அடியெடுத்து கூட வைக்க முடியாது. ஆகையினால் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பூமிக்கு நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆத்மா ஒன்று சேர்ந்து தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கங்கா மாதா முன்னிலையில் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்மையும் அப்பனுமாகிய பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குரு கிருபையினால் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி. ஜெய் சர்க்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.